இந்த மூவ சகாச கட்டது என்ன பிடித்த சமயம் விட்டது என்னை யார் அழைத்திட்டது பலராம சக்கரவர்த்தி ஏன் சொல்ல சபையோர்களே, திரௌபதி அம்மன் பாண்டவர்கள் அனுசந்த பிறகு சூரிய பெருமானை குறித்து தவ புரிந்து சூரிய பெருமான் தவத்திற்காக மெச்சி எழுந்தருளி திரௌபதி அம்மனுக்காக அச்சய பாத்திரம் கொடுத்தார்கள். அந்த அச்சய பாத்திர மகிமையை கொண்டு பகல் 12 மணி வேளையிலே அழகா ஒரு வேளை சாப்பாடு 2 வேளை காய்கறிகள் உண்டு காலத்தை தாண்டாங்க. மூடி வாரியம்மா போய் வா. ரொம்ப பட்ட பசங்களோட ரொம்ப போறாங்க. அண்ணா வளரம் அண்ணா வளரம் அதற்கு மூலாதார பொருள் வேண்டுமே. என்ன பொருள் வேண்டும்? தங்கை மீது ஆசைப்பட்டு யார் வந்து கேட்டார்? மகாராஜா வந்து கேட்டது கேட்டது கேட்டவரை தாய்
நான் கொடுப்பதாக சொன்னேன். இருந்தாலும் உன்னை கேட்டு கொடுப்பதாக உரைத்திருக்கேன். நீ மட்டும்தானா? நாட்டு மக்களை கேட்டேன், தாய்த்தந்தை கேட்டேன், எதிர்வாசி கேட்டேன். அனைவரும் ஒப்புக்கொண்டார். அனைவரும் ஒப்புக்கொள்ள இந்த நேரத்துக்கு என்ன நடத்தி உன் விருப்பம் என்ன? என்ன கேட்கின்றீரே? உங்களை கேட்கிறேன். அப்படி என்றால் நான் தங்கை பிறந்த நாம நோக்கமா இருந்தீங்களா? இல்லப்பா, வித்ராஜர் வந்து கேட்ட பிறகு மனது சந்தோஷமாயி போச்சு. இருந்தாலும் இடமாச்சாப்பா. இந்த நேரத்தில் உன்னோட விருப்பம் என்ன? தம்பி அருமையா திருத்தமா சொல்லிட்டான் பாரு. என்ன சொன்னாரு? சந்தோஷமே நல்ல சம்மதமே அண்ணா இப்படிதாமே சமரசமா செய்வோமே. எனக்கு சம்மதமே சத்தியமே சத்தியம்னா அது ஆகாது. என்னப்பா இப்படி சொல்ற? சம்மதமே சத்தியமே சொல்லிருக்கலாம். சத்தியம் என்பது உண்மை. ஆனா சத்தியம்னா ஆகாதாமே. அப்படியா சொன்னா? ஆமா. தவறு இல்லையே. ஆன்னு சொல்ல கூடாதுங்க. அப்படியா? ஆமா ஆமா. எங்க தம்பி அண்ணா தலைப்பு எடுத்து ஒண்ணு பேஞ்சிட்டான் பாரு. ஆமாங்க. என்ன பயம்? என்ன சொன்ன? சத்தியமே சொன்னியம்மா நியாயமா? சத்தியம்னா ஆகாது. ஆகாத வார்த்தையா? ஆகாது. சத்தியம்னா உண்மை. சம்மதமே எனக்கு சத்தியமே. சத்தியம்னா உண்மை. ஆமா. சத்தியம்னா அப்படிதான் சொல்லிட்டேன். ஏன்டா அப்படி சொன்ன? அண்ணா ஒரு என்ன செய்வார்? மணி வாங்கி ஒரு புதிதாக மாடு வீடு கட்டி இளைஞர் போயிடுவார். போன பிறகு அந்த வீதியாக ஒரு பெரியார் போவார். அந்த பெரியார் அழைத்து வாங்க வாங்க முதல்ல ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருக்கேன். ஒரு வீடு கட்டி கிரகணம் போயிருக்கேன். அந்த வீட்டை பார்த்து நல்ல வாயால நல்ல வார்த்தை சொல்லி சொல்லி அந்த பெரியார் அழைத்து வீட்டை காண்பித்தார். அந்த வீட்டை பார்த்து அந்த பெரியார் ஆஹா எல்லாம் அருமையா இருக்கு முதல் வரக்கூடிய வார்த்தை ஆ என்ற வார்த்தை. அப்படி சொன்னீங்க. ஆஹா சத்தியம்னா அது பெருமைக்குரிய வரும். சத்தியம்னா அசிறுமை. அசிறுமை வரும். அதுதான் சொன்னியா? ஆமா. என் தம்பி கேட்ட நீ தாண்டா தடுக்கிறது. ரைட் உந்த பின்னால போடு. சத்தியமாகுதே. சந்தேகம் என்ன சாரி? நீ அப்படி நினைக்க மாட்ட. இந்த காவல்காரன் தான் ஏதோ நான் உண்மையா சொல்றேன். நான் நல்ல பிள்ளை இல்ல. நீங்க இவ்வளவு நேரம் நல்ல பிள்ளையா தான் இருந்தீங்க. அண்ணாவை பார்த்த உடனே நீங்க ஏமாத்த பாக்குறீங்க. ஏமாத்த பாக்க சரி. பெண்ணு வந்து யாரு? ராஜா. ராஜா. மதுரை மொழி உடைய யமதி வீர மாநிலம் எங்கு புகழ்கிறது அவர் தந்தி கேட்பாத்தினால் புகழ்ந்து கொடுக்கலாமான்றான். கொடுக்க கூடாது. நீ ஏன் இஷ்ட போறாரு? முதல்ல ஒரு கொடுக்கலாமேனா கொடுக்கலாமேனா என்ன? கொடுக்கலாம்னா கொடுக்கலாம். கொடுக்கலாம் மன மகிழ்ந்து வர்றாங்க. கொடுக்கலாம்
மனம் மகிழ்ந்துன்னு சொல்லாது ஆமா ஆனா எனக்கு தான் கூட சந்தேகமா தான் இருக்குது எங்க கூட அவனே அண்ணா! கரெக்ட் எட்டு, மயக்கம் எடுத்து கேட்க விட்டுறாரா? ஒரே வெட்ட வெட்டிடுவேன் காலையிலே ஏறு ஓட்டுவார் நீ கலப்பிலே ஏறு ஓட்டுற உன் தம்பி காலையிலே ஏறு ஓட்டுறாரு நான் காலப்பட்ட ஏர் ஓட்ட வந்து இருப்பான் இல்ல சொல்ற அவருக்கு வரத்தை பாரு ரெண்டு பேரும் பயந்து தாம்பாரு கிளம்பி தூக்கணும் ஐயோ என்ன பயம் அடிக்க மாட்டா ஓ விதுரவா வந்து கேட்காரு ஆமா கொடுக்கலாமேன்னா சரியா போச்சு கொடுக்கலாமா அப்படின்னா சந்தேகமா இருக்கு இல்லையா விதுர மகாராஜா வந்து நம் தங்கைய பெண் கேட்டாரு அண்ணா கொடுக்கலாமா அண்ணா அப்படி பெரிய ராஜு இவரை பிடித்து கேட்கணும் நான் அவனு கேட்டா அவன் என்ன கேட்கறாட்டா இது தெரியாத ஆன்றடா நீ மம்பு வச்சு போற நீ நானா ஆமா நல்லா தெரியுது பெரியராஜே அவர் மாத்தி மாத்தி பேசுறாருங்க சின்னவன் பயந்து கேட்கறான் சின்ன ஒரு ஆசனு அவர் சின்ன ஒரு ஆசனு பெரிய ஆசனு கேக்குறாரா கொடுக்கலாம் நான் தான் கொடுக்கலாம் முடிவு பண்ணிட்டுக்கிறேன் கேட்கிற பெரிய ராஜு கொடுக்கலாமா சரி சரி வந்தவர் என்ன கொலை சொல்லிய சந்திரம் சொல்றேன் நான் ஏன் சொல்ல போறேன் நீ உங்களுக்கு கேட்காத சொல்லமா சந்தல குளம் சந்தல குளம் சந்திர குலம் பா